ஹானர் 200 லைட் இந்த மொபைல் எப்படி இருக்குது? வாங்கலாமா? வேண்டாமா? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா? இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது? பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸ் எப்படி இருக்குது? பேட்டரி குவாலிட்டி எப்படி இருக்குது? டிஸ்ப்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவான பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாதிரி இன்ட்ரோஸ்ல நாங்க வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹானர் 200 லைட் இந்த மொபைல் வந்து பட்ஜெட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துலங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது 6.7 இன்ச் AMOLED ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. கூட 120 ஹர்ட்ஸ் கொடுக்கறதுனால நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. அடுத்தது பிரைமரி கேமராவா 108 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. 5 எம்பிக்கான நம்மளுக்கு வந்து மேக்ரோ டெப்த் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது மாதிரி 3 கேமரா செட்டப் இருக்குது. மெயின் கேமரா வந்து 108 எம்பி வைட் ஆங்கிள் சென்சார். ஓகேங்களா? கேமரா குவாலிட்டி கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு. ஓகேவா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா ப்ராசஸ் பண்ணி நல்லாவே கொடுக்கு. ஹானர்ல இருந்து இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அடுத்தது ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவா 50 எம்பி ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்ல இதுதான் அதிகமாக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃபோன் அதனால. அடுத்தது 4500 mAh பேட்டரி. அடுத்து ஃபுல்ஃபில் பண்ண 35 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பேட்டரி குவாலிட்டி ஒரு டீசெண்டாக இருக்குது. ஒன் டே லைட் யூசேஜ் கரெக்டாக இருக்குது. நீங்கள் கேமில் விளையாடுறீங்கன்னா ஒரு 6 ஹவர் 8 ஹவர் நிற்கிற வரைக்கும் சார்ஜ் நல்லா நிற்கிங்க. 35 வாட்டு ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறதுனால கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். கடைசிக்கு ஒரு 67 வாட்லாம் கொடுத்துருக்கலாம். இவங்க 35 கொடுக்குறாங்க. இது ஒரு பட்ஜெட் ஃபோன் பரவாயில்ல. 8GB ரேம் வேரியன்ட்டு 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் இந்தியன் மார்க்கெட்டில் 23,000 கிட்டத்தட்ட 24,000 வைங்க. அந்த ரேஞ்சில் லான்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ 20,000லேருந்து 23,000 வர வாய்ப்பு இருக்குது. இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 6080 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு 10,000 செக்மெண்ட்லேயே இருக்குது. அப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் வரும்போது நம்மளுக்கு ஒரு 18,000க்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 18,000க்கே கொடுக்கல. இந்த ப்ராசஸ் வந்து MediaTek Dimensity 6100 ப்ராசஸ் வந்து 12,000 15,000 செக்மெண்ட்லேயே இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஒரு 18,000க்கு கொடுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்தது இதோட திக்னஸ் வந்து 6.8 mm தான். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. நல்லாவே இருக்குது. வெயிட் 166 கிராம் தான். ஓகேங்களா? பேட்டரி லைஃப் குட்டியாக கொடுக்குறதுனால. அடுத்து Android 14 ரன் ஆகுது. 5G சப்போர்ட் இருக்குது. டுவல் சிம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி 3.5 m ஜாக் இல்லை. ரேடியோ FM ரேடியோ இது மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோனுங்க. எல்லாமே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஒரு 15 18,000 20,000க்குள்ள எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பட்ஜெட் ஃபோன். இன்னும் உங்களுக்கு காசு இருந்துச்சு அப்படின்னா ஹானர் 200 ப்ரோ இருக்குது. இது மாதிரி இதோட டாப் வேரியண்ட்டும் இருக்குது. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது வந்து நான் ஒரு பட்ஜெட் ஃபோனுங்காட்டி AMOLED கொடுத்துருக்காங்க. கேமரா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 50 கொடுக்குறதுனால நல்லாவே இருக்குது. இமேஜ் குவாலிட்டி இல்லாமல் கூட நம்மளுக்கு LED ஃப்ளாஷ் கொடுக்குறா இன்னும் பெட்டராகவே இருக்குது இமேஜ் குவாலிட்டி நைட்டில் லோ லைட்டில். அடுத்து பேட்டரி ஒரு டீசெண்டான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராசஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு 20,000 பட்ஜெட்டில் இந்த ப்ராசஸ் கொடுக்கணுமான்னு இருக்குது. இன்னும் பெட்டராக கொடுத்துக்கலாம். ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 3 இது மாதிரிலாம் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. அப்படியே கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி நிறையா இருக்குது. பார்த்தா AI ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜை பார்த்துட்டாலும் சரி எது பார்த்துட்டாலுமே நம்ம வந்து மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். மேஜிக் ஃபோட்டோஸ்னு சொல்லி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் மேப் இது மாதிரி எதில் ஸ்கேன் பண்ணாலும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி அது என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி AI ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கும் ஒரு டீசெண்டாக இருக்குது. ப்ராசஸ் மட்டும் இன்னும் பெட்டராக கொடுத்து நல்லாவே இருக்குது. சரிங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 15,000 கீழே வந்து நல்லா இருக்குது. ஆனால் கண்டிப்பாக 20,000 அந்த ரேஞ்சில் வைப்பாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க. நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை. டேக் கேர்.